Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான क्वेश्चन பேப்பர் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन பேப்பர் அண்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி ஆன்சர் கீ வந்து கொடுப்பாங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு. நீங்க வந்து இப்போ ஒரு क्वेश्चन எழுதுறீங்க 4 மார்க்கோ சரி இல்ல 8 6 மார்க்லாம் எழுதுறீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ அதுக்கு வந்து எந்த மாதிரி எழுதுனா வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் நெடுவினா எல்லாமே கரெக்ட்டா தான் எழுதுறேன். கைட்ல உள்ள மாதிரி தான் எழுதுறேன். ஆனா எனக்கு 5 மார்க் தான் போடுறாங்க அப்படினு. சோ எனக்கு பயமா இருக்கு பப்ளிக் எக்ஸாம்ல இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அப்படினு. சோ அதுக்குலாம் வந்து கவர்மெண்டோட ஆன்சர் கீயை வச்சு இந்த வீடியோல சோ எப்படி நீங்க எக்ஸாம் எழுதணும் क्वेश्चन எந்த மாதிரி இருக்கும் சோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறேன். சோ நீங்க பாத்துக்கிற 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பாருங்க. கவர்மெண்டோட ஆன்சர் கீயும் நான் வச்சிருக்கேன் கூடவே. சோ ஆன்சர் கீ அதாவது கவர்மெண்டோட அபிஷியல் ஆன்சர் கீ இத பார்த்து தான் பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க. சோ எந்த மாதிரி 6 மார்க்லாம் மார்க் அலர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வீடியோல சொல்றேன். சோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம 12th ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஈவன் நான் இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸுக்குமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் மறக்காம 12th ஸ்டூடெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது அண்ட் ஆன்சர் கீ கவர்மெண்டோட ஆன்சர் கீ எந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் பல யூஸ்ஃபுல் சொல்கிறேன். அண்ட் பிடிஎஃப் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சோட ஆன்சர் கீ எக்ஸாமுக்கு முன்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பாருங்களே, ஒன் வேர்டை பொறுத்தளவுல 14 அதில் 12 கொஸ்டின் அல்லது 11 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. 2-3 கொஸ்டின் வந்து புக் இன்சைட் தான் கேட்பாங்க. அதுவும் 12th 4 கொஸ்டின் வரைக்குமே புக் இன்சைடு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால புக் பேக் ஒன்றா நல்லா படிச்சுக்கோங்க. புக் இன்சைடுக்கு வந்து நான் என்னென்ன படிக்கணும்னு இடையில சொல்றேன். பாட்டோட ஆசிரியர் எல்லா பாட்டோட ஆசிரியரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் லெசனுக்கு முன்னாடி நூல் வெளியின்னு இருக்கும்ல அதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. ஏதாவது முக்கியமாக பிங்க் கலர்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அது வந்து கேட்பாங்க. இப்போ 2 மார்க் பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார் அது கேட்டிருக்காங்க. எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுதி ரூமி குறிப்பிடுவது யாரை? சினத்தை என் காக்க வேண்டும். இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் எவ்விதம் வருந்தினர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதே அடிப்படையாக இருப்பது எது? ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாளரின் பெயர்களை குறிப்பிடுக. பாருங்க, ஐ திங்க் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டஃபா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான். பட் அதுக்கும் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தா போதும். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை தயவு செஞ்சு படிங்க. அடுத்தது பாருங்க, 7x2 அதை பொறுத்தவரை பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. கான் ரெண்டுமே பாருங்க, ஒன்று 2 சொல்லி இன்னும் 3 சொல்லி இன்னும். இதை வந்து நீங்கள் பொருள் வேறுபாடு அறிந்து தொடரில் வந்து அமைக்கணும். ஸோ அடுத்தது தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாறுதல். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். அதே மாதிரி புணர்ச்சி விதி. சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. கலைச்சொல்லாக்கம் தருக. மொபைல் பேங்கிங் பயோகிராஃபி. ஸோ அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக கேட்டிருக்காங்க. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. வள்ளலார் கந்த கோட்டத்தை இறைவனிடம் வேண்டுவது தெய்வமணி மாலை பாடல் வழி விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படா ஆம் ஈத்த கெடா நல்லிசை பாடலில் ஒலிக்கோள்களின் பண்பை விளக்குக. அடுத்து இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை விளக்குக. பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகளை அவை. உளவு தொழில் மேலாண்மை குறித்து நீவீர் அந்தவற்றை எழுதுக. ஸோ நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் டஃபாக வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பட் இந்த வருஷம் இந்த மாதிரி டஃபாக வராது. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வருஷம் 100% கொஸ்டின் டஃபாக வராது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக வரும்னு சொல்ல முடியாது. மாடரேட்டாக வரும், பட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அந்த கொஸ்டின் இவ்வளோ டஃபாக இருக்குன்னா 2022 கோவிட் டயத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ கவர்மெண்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கோவிட் டயத்தில். ஸோ அப்போ வந்து சிலபஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு வாய்ப்பும் இல்லை. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே திரும்ப கொஸ்டின் எடுக்கணுங்கிற காரணத்தினால கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம்லாம் எந்த வருஷமும் இந்த மாதிரி நடக்கல. அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரிலாம் நடக்கல அவ்வளோ கஷ்டமாலாம். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாடாந்திணை கேட்டிருக்காங்க. செவியறிவு துறை கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினா பாருங்க, தமிழின் சீரிழமை வியந்து பாலசுப்ரமணியம் கூறுவதை தொகுத்தெழுதுக. அடுத்து திருக்குறள்ல இருந்து அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு அந்த கேட்டிருக்காங்க. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இருந்த கற்றல் கற்பித்தல் முறை. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டு மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்ட அனுபவத்தை விளக்குக. அடுத்து பாட்டு. இதில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விண்வீறு என தொடங்கும் பாடல் அறுதி என முடியும் குரல் இது கேட்டிருக்காங்க.
இப்போ விடை பாருங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ற எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே உள்ள டீச்சர்ஸுக்கு அவங்க வந்து இதை பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அதாவது ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் பென்ல எழுதியிருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து நீங்க வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்சர்லாம் நீங்க சொந்த நடையில நீங்களாம் வந்து எழுதியிருக்கணும். தவறா இருந்துச்சுன்னா அதுக்கு இண்டு மார்க் மாதிரி போட சொல்லியிருக்காங்க. இதே உங்களுக்கு வந்து இந்த எழுதியிருக்க அந்த தொடர்கள் வந்து ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா அடிக்கோடிட்டு காமிக்கணும். இல்லை இந்த புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொட்டேஷன் மாதிரி போட்டு காமிக்கணும். ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ரைட்டாக இருந்துச்சுன்னா டிக் மாதிரி போடணும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்சர் இப்போ ஒரு 3 கொஸ்டின் தான் எதாவது சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 கொஸ்டின் எழுதிருந்தீங்கன்னா அதை மிகைன்னு எழுதி அடிச்சிடணும். எழுதுனதே திரும்ப திரும்ப எழுதுனா மீண்டும் எழுதி அடிச்சிடணும். ஸோ அதெல்லாம் அது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. ஒன் வேர்டுக்கு பாருங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. 14 ஒன் வேர்டுக்குமே ஆன்சர். இந்த ஆன்சர் வித் ஆப்ஷனோட இருந்தால் தான் அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையையும் சேர்த்து எழுத வேண்டும். அதாவது யாவா, ஆவண்ணவா, ஈயா, இயன்னவா அப்படி அதையும் சேர்த்து எழுதுனா உங்களுக்கு வந்து சொல்லணும். வினாயன் ஏதாவது கொஸ்டின் நம்பர் வந்து போடாமல் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த 5 மினிட்ஸ்ல வந்து எல்லாம் கரெக்டாக கொஸ்டின் நம்பர்லாம் போட்டிருக்கமா, ஆப்ஷன்லாம் கரெக்டாக எழுதிருக்குமா, எல்லா கொஸ்டினும் எழுதிருக்குமா, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் 2 மார்க்கை பொறுத்த பாருங்க. மேக்ஸிமம் 2 பாயிண்ட் இருந்தாவே வந்து மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. பட் அது எல்லா கொஸ்டினுக்கும் பொருந்தாது. காமன் கொஸ்டினுக்கும் பொருந்தும். பட் பர்டிகுலராக 3 வகைகளை கூறுக அந்த மாதிரி இது எத்தனை யாவை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் எழுதணும். இது பாருங்க 16வது கொஸ்டின். ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பதனம், விழிப்புணர்வு ஆகிய 4ம் எதிர்பாராத விருதுனாக ஜனாதிபதி ரூமி குறிப்பிட்டுள்ளார். இந்த 4ஐயுமே எழுதணும். ஒவ்வொரு இதுக்கும் அரை மார்க்கு, அப்போ 2 மார்க் வரும். அடுத்து 17வது கொஸ்டினுக்கு பாருங்க. இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க். 18வதுக்கும் அதே மாதிரி 4 பாயிண்ட், அதுக்கும் அரை மார்க்கு. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. இதுல ஏதாவது 4 இது, அப்ப இங்கே அரை மார்க் தான். 4 இது எழுதுனாதான் முழு மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க 3 இது எழுதுனீங்கன்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க. குடும்பம் அமைப்பு, அதுக்கு டைரக்டாவே 2 பாயிண்ட் இருக்கு, 2 மார்க். 21 பாருங்க. அதனால தான் மேக்ஸிமம் வந்து பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஏன்னா அது பாயிண்ட் போட்டு எழுதும் பட்சத்துல ஆன்சருக்கு வந்து பாயிண்ட்ல தானே இருக்குது. ஸோ அவங்க வந்து சர்வீஸ்ல வந்து ஓகே பாயிண்ட்டை கணக்கு பண்ணுவாங்க. சர்ச்சுன்னு ரைட் பண்ணிட்டு ஓகே 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஓகே இப்போ மார்க் கொடுத்துடலாம்னு மார்க் கொடுத்துருவாங்க. 4 மார்க்குலாம் சொல்றேன். பட் எல்லாத்துக்குமே பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அடுத்து பாருங்க. இதுக்கெல்லாம் 2 மார்க்கு. அடுத்து இங்க அந்த இது 7 மார்க்கு. இந்த ஓலையால் வேந்திருந்தனர். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் அந்த கான்ங்கிறது காடு, 2 சொல்லின்னு வந்தா 3 சொல்லின்னு வந்தா பாருன்னு அர்த்தம். அதை வந்து பொருத்தமான தொடர் எழுதி இருந்தால் இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. கானகத்தில் உள்ள காட்சிகள் காண்பதற்கு இனிமையாகும்னு. பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எது எழுதியிருந்தாலும் பொருத்தமா எது எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம். பட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். அடுத்தது அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே மார்க் வந்து அலர்ட் பண்ணிருக்காங்க. இதே 4 மார்க்குலாம் பாருங்களே. புணர்ச்சி விதிக்கு பாருங்க. நீங்க பிரிக்கிறதுக்கு வந்து 1 மார்க்கு. ஸோ அடுத்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மார்க். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்து உங்களுக்கு சப்போஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியலை அப்படின்னா பிரிக்க மட்டுமாவது பார்த்து பிரித்து வைங்க. ஸோ அதனால தான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், அட்லீஸ்ட் வந்து பிரிச்சாலும் வைங்க. நீங்கள் அந்த புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரித்து வைக்கிறதுக்கே 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து புணர்ச்சி விதி முழுசாக தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை பிரிக்கிறது மூலியமாக 1 மார்க் வந்து வாங்கலாம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ அதே மாதிரி அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணமும் வந்து பாருங்க பிரிக்கிறதுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஒவ்வொன்றையும் எழுதுறதுக்கு 1 மார்க் தான் மொத்தமும் சேர்த்து. பிரிக்கிறதுக்கு முழுசாக 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எல்லாமே அப்படிதான். 4 மார்க் பாருங்க. இடம் சுற்றி பொருள் விளக்கு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பொருள் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. இடத்துக்கு 1 மார்க்கும், பொருளுக்கு 1 மார்க்கும், விளக்கத்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க பாயிண்ட் 4 பாயிண்ட் இருந்தால் தான் 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாருங்க இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேணும் 4 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5லேருந்து 6 பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் சப்போஸ் 1 பாயிண்ட் மிஸ்டேக்னாலும் மற்ற 4 பாயிண்ட் சேர்த்து ஒரு 4 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 5 பாயிண்ட் அந்த மாதிரி எழுதுங்க. எல்லாத்துக்குமே அப்படிதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிய அரங்கின் அமைப்பு இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு. இதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டுமே எழுதுற மாதிரி தான் இருக்கும். பட் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பாயிண்ட் இருந்தாலே போதும். அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க எல்லாத்தையுமே பாருங்களே பாயிண்டாக தான் மேக்ஸிமம் இந்த பாயிண்டாக போட்டு எழுத வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அணியை பொறுத்தவரை பாருங்க. அணி இலக்கணம் எழுதுறதுக்கு 2 மார்க்கு. சான்று அந்த எக்ஸாம்பிள் எழுதுறீங்களா குறள், அதுக்கு 1 மார்க்கு. சான்று விளக்கத்துக்கும் அணி பொருத்தத்துக்கும் சேர்த்தே 1 மார்க்கு தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அதாவது பொருத்தமான சான்று, அதுக்கான விளக்கம், பொருத்தம் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். அப்போ நீங்கள் அணிக்கான சான்றும் விளக்கமும் பொருத்தமும் எழுதுனாதான் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மையக்கருத்து, அந்த இதை பொறுத்தளவில் மையக்கருத்து எழுதியிருக்கணும் கண்டிப்பா. அப்புறம் மோனை, எதுகை, இயைபு, முரண், அணி, சந்தம், சுவை போன்ற பல நயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்க ஏதாவது ஒண்ணுங்க 3 எழுதணும். அதான் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. மையக்கருத்தை எழுதி மையக்கருத்துக்கு 1 மார்க் கன்ஃபார்ம்.
பிறகு ஏதாவது 3 நயங்கள் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம். நீங்கள் மோனை நயம் எதுக நயம் ஈஸியாக எல்லாரும் எழுதிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அணி இல்லாட்டி சந்த நயம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஈஸியாக எழுதக்கூடியது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து வாழ்க்கை நிகழ்வில் பழமொழி. பழமொழி விளக்கம், வாழ்க்கை நிகழ்வில் பழமொழி கதை, அப்புறம் அறியும் கருத்து. அதாவது பழமொழியோட விளக்கத்தை நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதை வந்து வாழ்க்கை நிகழ்வுல ஒப்பிட்டு எழுதணும். அதுலேருந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க அப்படிங்கிறத எழுதணும். பொருத்தமான விடை எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. திணை பொறுத்தளவில் அப்படிதான். திணை விளக்கத்துக்கு 2 மார்க்கும், எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கும், திணை பொருத்தத்திற்கு 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. துறை அதே மாதிரி தான். துறை விளக்கத்துக்கு 2 மார்க்கு, எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கு, துறை பொருத்தத்துக்கு 1 மார்க்கு. டிரான்ஸ்லேஷனை பொறுத்தளவில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மார்க், அது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அடுத்தது அப்படியே 6 மார்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் 6 கருத்துக்கள், அதாவது 6 பாயிண்ட் இருக்கணும். 6 மார்க் பொறுத்தவரை ஒரு சிலர் பேஜ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, 1.5 பக்கம் 2 பக்கம் வர வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பேஜ் கொஞ்சம் நல்லா, அதனால தான் சொல்றது குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. பாருங்க நீங்களே பாருங்களேன், பாலம் சுப்பிரமணியம் கூறுவன போட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்க அறிவுடைமை போட்டு அப்படி எழுதியிருக்காங்க. பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் இந்த வித்யாபாரம் அல்லது கல்வி தொடக்கம், முறை வைப்பு, மையாடல் விழா, அந்த மாதிரி பாயிண்ட் ஒவ்வொரு ஹெட்லைன். அப்போ நீங்கள் முன்னாடியே குறிப்பு சட்டம் மேக்ஸிமம் முன்னுரை முடிவுரையெல்லாம் போட ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஸோ பார்க்கவே சூப்பராக தெரியும். ஓகே டக்குன்னு 6 மார்க் கொடுத்துருவாங்க யோசிக்காம. ஸோ அதெல்லாம் பாருங்க. இந்த 6 தலைப்புகள் இங்கே வந்து இத்தனை 9 தலைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 தலைப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 6 தலைப்பு இருந்தாவே 6 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. பாரதியின் கடிதம் அதே தான். முன்னுரை முடிவுரை முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கோங்க. இதிலே முன்னுரை போட்டு என்ன 20ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சி கவிஞர் மகாகவி பாரதியார் அப்படின்னு முன்னுரை போட்டு அவரை பற்றி, அவரின் மொழிப்பற்று மற்றும் சமூக பற்று ஆகியவற்றை பற்றி கட்டுரையில் காணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே எழுதலாம். கீழே முடிவுரை அந்த மாதிரி தான். கட்டுரையில் கண்டோம் அந்த மாதிரி சம்திங் எழுதலாம். அதுக்கப்புறம் மொழிப்பற்று, சமூகப்பற்று அதெல்லாம் போட்டு பாயிண்டாக வந்து எழுதலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞர் ஒருவரை நேரில் கண்டு அனுபவம், அதுக்கு எப்படி மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கலைஞரின் வாழ்வியல் குறிப்புகள், குறிப்பிட்ட துறையில் வளர்ந்த விதம், வெற்றிகள், சாதனைகள், விருதுகள், இதெல்லாம் எழுதணும். கலைஞரின் வாழ்வு தரும் பாடம், இதெல்லாம் எழுதினாதான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வச்சிருக்காங்க. மாணவர்கள் பிழையின்றி சொந்த நடையில் எழுதி விடை ஏற்புடையதாக இருப்பின் முழு மதிப்பெண். இதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள். இதே நீங்கள் சொந்த நடையில் யாரையோ ஒரு ஆள் பார்த்தது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்ததுன்னா அப்போ அவங்கள பற்றி நீங்களாம் சொந்த நடையில் உங்களோட இதில் இல்லாதது படி நீங்கள் வேற மாதிரி எழுதினாலும் கூட அது கரெக்டாக ஏற்புடையதாக இருப்பின் அதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. அடுத்த அடிப்பிரலாமல் செய்யும் வழியில் எழுதுறது. ஸோ இதுக்கு தான் பாட்டுக்கு 4 மார்க்கு, அப்புறம் இதுக்கு 2 மார்க்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாப், இந்த செமிகோலன்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வைக்கல அப்படின்னாலும் ஐ திங்க் மார்க் வந்து குறைப்பாங்க. ஒரு 3 மார்க் அந்த மாதிரி போடுவாங்க. விண்வேறு விண்வெளியில் என்ற வெண்மதியும் செங்கதிர் முகிலும் வேறு, மண்வேறும் மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மலையும் வேறு, புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு, காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு, கற்றார் கவினடையும் உரைநடையும் வேறு வேறு. ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க, இப்படி தான் மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிங்க. டெஃபினெட்லி இட் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.